உத்தேச வேட்பாளர் பட்டியலில் அண்ணாமலையினுடைய பெயர் இல்லை என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இந்த தகவல் எந்த அளவுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது? இதன் மூலமாக என்ன வியூகத்தை வகுத்திருக்கிறது பாஜக? அபிநயா, குறிப்பாக கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னதாக நடைபெற்ற தேசிய மையக்குழு கூட்டத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை போட்டியிட வைக்கலாமா என்பது குறித்தான ஆலோசனை என்பது டெல்லியில் நடைபெற்றது. ஆனால் இந்த நிலையில தற்போது சமீபத்தில் கடந்த 2 நாட்களாக உத்தேச பட்டியலை தயாரிக்கும் பணியில பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் தேர்தல் குழு ஈடுபட்டனர். ஆனால் இந்த குழுவுல இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த பெயரின் அடிப்படையில தற்போது பாஜக தலைவர் அண்ணாமலை எந்த தொகுதியில் போட்டியிடுகிறார் என்ற கேள்விகளை நாம் பாஜக நிர்வாகிகளிடம் கேட்டபொழுது, ஆனால் அவருடைய பெயர் இந்த உத்தேச பட்டியலில் இல்லை என்று தற்போது பாஜகவுடைய உயர்மட்ட நிர்வாகிகள் நம்மிடம் தெரிவித்தார்கள். குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலையை பொறுத்தளவிற்கு 5 தொகுதிகளில் அவர் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டது. கோவை, ராமநாதபுரம், திருப்பூர், அதே போல தென் சென்னை உள்ளிட்ட 5 தொகுதிகளில் நிறுத்தப்படலாம் என்ற தகவல்கள் வெளியாக நிலையில தற்போது பாஜக தலைவர் அண்ணாமலை அந்த உத்தேச பட்டியலில் இல்லை என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில டெல்லி மீண்டும் அவரை போட்டியிட வைக்கக்கூடிய சூழல் இருந்தால் அவருடைய பெயர் பட்டியலில் இடம்பெற வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கு. அதே வேளையில எல்முருகன் பெயர் குறிப்பாக சமீபத்தில் ராஜ்யசபா உறுப்பினராக அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் நீலகிரி தொகுதியில போட்டியிடுவதற்கான அந்த உத்தேச பட்டியலில் அவர் பெயர் இடம்பெற்றிருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அம்மையா, பாஜகவினுடைய அந்த வேட்பாளர் பட்டியலில் தமிழ்நாட்டை சேர்ந்த யாரெல்லாம் இடம்பெறுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.